வணக்கம் வணக்கம். உங்கள் காந்தி வாழ்க நலம் யூடியூப் சேனல். அசோக் பில்லர்னாவே அசோக் பில்லர் கல்தூன் தான் தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக உதயம் தேட்டர் தான் தெரியும். அசோக் பில்லர் கல்தூன் யார் திறந்தாங்கன்னு தெரியுமா? நம்ம ஐயா கல்வி கண் கொடுத்த காமராஜர் அவர்களால் 65 திறந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அசோக் பில்லர்னால். அதுக்கு அடுத்தபடியாக உதயம் தேட்டர். இந்த உதயம் தேட்டரில் நிறைய கதை இருக்குங்க. நான் சின்ன வயசில் இன்றைக்கி புதூரில் பல கட்சிகளில் பெரிய ஆளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சண்டை வரும். ரஜினிகாந்த் படம் கமல்ஹாசன் படம் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ சண்டை போட்டுக்குவோம், சார் எங்கே கட்டுறதுன்ட்டு. நாங்கள் கட்டினா அவங்க பிச்சிருவாங்க, அவங்க கட்டினா நாங்கள் பிச்சிருவோம். இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான உதயம் தேட்டர் இடிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா என் வயசு தாண்டி ஒரு 40 வருடங்கள் இந்த இதுக்கு வரலாறு. நான் 81 82 எம்ஜிஆர் நகர் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே பக்கத்தில் காமாட்சி பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அது அப்போ தான் சரவண பவன் ஹோட்டலாகவே மாறுது. அப்போ தான் இந்த தேட்டர் திறந்தாங்க. ரொம்ப விசேஷமான தேட்டருங்க. ஏன்னா எனக்கு மறக்க முடியாது. பசங்க இதெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் சண்டை போட்டுக்குவோம். அதை நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல அவ்வளோ சண்டை நடக்கும். ஆனால் யாருக்கும் அடிப்படாது. குத்திக்குவோம், டமால் டிமில் அடிச்சுக்குவோம், குத்திக்குவோம். இந்த இடம்லாம் மறக்க முடியாது. இங்கெல்லாம் ஸ்டார் கட்டுவோம். இதுக்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். அது இல்லாமல் இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? எனக்கு கல்யாணம் ஆகி மொதல் படம் இங்கே தான் நான் பார்த்தோம். இதே உதயம் தேட்டரில் பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த கருத்தம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி முதல் படம். ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். உதயம் தேட்டரை பற்றி பார்த்தோம். உதயம் தேட்டரில் அசோக் பில்லரை ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் அப்பயே 65 லட்சத்துக்கு அந்த அசோக் பில்லர் தூணை திறந்தாங்க. அது இல்லாமல் இந்த 1962 அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஐயா தான் திறந்து வச்சாங்க 62. ரொம்ப மகிழ்ச்சியான இடங்க இந்த அசோக் பில்லர். இந்த உதயம் தேட்டர் இன்றைக்கி இடிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா என்னோடய சின்ன வயசு அனுபவங்கள் இங்கே நிறையா. இங்கே ஸ்டார் கட்டும் போது சண்டை போட்டுக்குவோம். அது இல்லாமல் என்னுடைய கல்யாணம் ஆகி முதல் படம் இங்கே தான் பார்த்தோம், கருத்தம்மா. ரொம்ப விசேஷமான இடம் தான். இன்றைக்கி இடிக்க போகிறாங்கன்னா ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. அது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது அசோக் பில்லர்னு சொல்லுவாங்க. அந்த பில்லர் ஐயா காமராஜர் திறந்த அசோக் பில்லரு. அதுக்கு அடுத்தபடியாக ஊர்லேருந்து யார் இறங்கினாலும் உதயம் தேட்டர் எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டுலேருந்து எங்கே வந்தாலும் யார் வந்தாலும் உதயம் தேட்டர் தான் பஸ் ஸ்டாப் இறங்குவாங்க. டிக்கெட்டும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அது அப்படியே மாறி அசோக் நகர் மெட்ரோன்னு மாறப்போகுது. அதுதான் உண்மை. ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. இந்த சூரியன் மறைகிற மாதிரி இந்த தேட்டரும் கூடிய விரைவில் மறைய போகுதுன்றாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிஜமாகவே இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. இந்த இடத்துல நிறைய சண்டை போட்டுக்குவோம். ரஜினிகாந்த் படம் கமல்ஹாசன் படம்லாம் வரும்போது 2 ரசிகர்களும் மோதிக்குவோம். இந்த சைடில் இந்த வால்லெல்லாம் நாங்கள் ஸ்டார்ஸ்லாம் ஓட்டுவோம். அப்போல்லாம் கையில் தானே ஸ்டார்ஸ் ஓட்டுவோம், பேனர்லாம் கிடையாது. அது மாதிரி ஒட்டும் போது அவ்வளோ சண்டை போட்டுக்குவோங்க. ஏன்னா ரொம்ப கொரூரமாக இருக்கும். சில நேரத்தில் அவன் தலைகளெல்லாம் உடச்சிடுவானுங்க, மண்டையில் ரத்தம் வரும். இதெல்லாம் தாண்டி படத்தை பார்ப்போம் பாருங்கள். இந்த டிக்கெட்டை ஃபஸ்ட்டு நாள் டிக்கெட் எடுத்து நான் கமல்ஹாசன் ரசிகர் மன்றத்தில் காக்கி சட்டை கமல்ஹாசன் ரசிகர் மன்றத்தில் செயலாளராக இருந்தேன். என் கூட பாண்டியன், ராஜ், கமல், எங்கள் ஏரியா பசங்க, என் கூட படித்த பசங்கள்லாம் ரசிகராக இருப்போம். அப்போ இருந்தோம்பா, இப்போ இல்லை. இருந்தாலும் அந்த நினைவுகள் நம்மளை பார்க்கும்போது அப்போ சூரியன் சந்திரன்லாம் அப்புறம் தான் கட்டினாங்க.